அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா 3 வழிமுறைகள் இருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல் நோய் எதிர்ப்பு மருந்து எதுன்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் தான். இரண்டாவது தடுப்பூசி, மூன்றாவது இணை உணவு. இதுல இரண்டாவதா இருக்கக்கூடிய தடுப்பூசி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் தடுப்பூசி அளித்தல். இப்ப தடுப்பூசியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தடுப்பூசி ஒரு கர்ப்பிணியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கர்ப்பிணி 3 மாதம் இருக்கும்போது முதல் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு 45 நாட்கள் கழிச்சு இரண்டாவது டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, அதாவது கர்ப்பிணிகளுக்கு ரணஜன்னி வராம இருக்கிறதுக்காக இந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்க. அடுத்தது அவங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு பச்சிளம் குழந்தைக்கு போடுவாங்க. அதாவது 2 நாட்களுக்குள்ள போடக்கூடிய ஊசி எதுன்னு பார்க்க போனீங்கன்னா பிசிஜி, ஓபிவி, ஹெப்பி இந்த 3 போடுவாங்க. இதுல பிசிஜின்றது அதாவது காச நோய் டிபி இது வராம தடுக்கிறதுக்கு அந்த பிசிஜி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அடுத்தது ஓபிவி, இது சொட்டு மருந்தா குழந்தைங்களுக்கு போடுவாங்க. இது இளம்பிள்ளை வாதம் வராம இருக்கிறதுக்காக இந்த சொட்டு மருந்து போடுவாங்க. மூன்றாவது ஹெப்பி, இது எதுக்குன்னா அதாவது குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது பிறந்த 2 நாட்களுக்குள்ள போடக்கூடிய ஊசி. அடுத்தது 1.5 மாதத்துல போடக்கூடிய ஊசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். OPV1, பென்டா1, ரோட்டா வைரஸ் 1 இந்த 3 போடுவாங்க. இதுல ஓபிவி அதாவது குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்தா போடுவாங்க, போலியோ சொட்டு மருந்து இது மாதிரி. ரெண்டாவது பென்டா, இது 5 வகையான நோய்களுக்கு தடுப்பூசியா போடப்படுது. என்னென்னா கக்குவான், இருமல், ரணஜன்னி இது மாதிரி இருக்க நோய்களுக்கு இந்த பென்டா போடுவாங்க. மூன்றாவது ரோட்டா வைரஸ், இது குழந்தைங்களுக்கு பேதி, வாந்தி இது மாதிரி ஆகாம, வயிற்றுணர்ச்சி இது மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ரோட்டா வைரஸ் போடுறாங்க. அடுத்தது 2.5 மாதத்துல OPV2, பென்டா2, ரோட்டா வைரஸ் 2 இந்த மருந்தை அதுக்கு அடுத்த தவணையா குழந்தைங்களுக்கு போடுவாங்க. மூன்றாவது OPV3, பென்டா3, ரோட்டா வைரஸ் 3 இது போடுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே போட்ட தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது வீரியம் குறைஞ்சி இருக்கிறதால அதுக்கு மேலும் வீரியம் மிக்கதா ஆக்குறதுக்காக இந்த பென்டா1, பென்டா2 அது மாதிரி அடுத்த தவணை ஊசிகள் போடுறாங்க. அதுக்கப்புறம் 9வது மாதம் அந்த குழந்தைக்கு 9 மாதம் முடிந்து 10வது மாதத்துல MR ஊசி போடுறாங்க. MR இது எதுக்குன்னா ரூபெல்லா, தட்டம்மை இந்த நோய் வராம இருக்கிறதுக்காக அந்த MR ஊசி போடுறாங்க. அது கூட JE ஊசியும் விட்டமின் A1 போடுறாங்க. விட்டமின் A1 எதுக்குன்னா பார்வை குறைபாடு வராமல் இருக்கிறதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு அந்த சிறப்பை போடுவாங்க. அதுக்கு அடுத்தது JE ஊசி, இது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு மூளை காய்ச்சல் வராம இருக்கிறதுக்காக இந்த ஊசியை போடுவாங்க. அதுக்கு அடுத்தது 10 மாதத்துல இந்த ஊசி போட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதோட 1.5 வயசுல தான் ஊசி போடுவாங்க. அது என்னன்னா MR2, அப்புறம் JE2, விட்டமின் A2 இந்த மருந்து போடுவாங்க. இதுல MR2 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் போடுவாங்க. இந்த மருந்தெல்லாம் நல்லா ரியாக்ட் ஆகிறதுக்கு நம்ம ஊக்குவிப்பு மருந்தாக நம்ம TPT 1 அப்புறம் OPV பூஸ்டர் இந்த மருந்தை ஊக்குவிப்பு மருந்தா நம்ம குழந்தைங்களுக்கு போடுவோம். இதோட குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது அந்த குழந்தைக்கு 6 மாதம் இடைவெளி விட்டு திரும்ப 6 மாதம் இடைவெளி விட்டு விட்டமின் சிறப்பு போடுவாங்க. இது ஒரு வருடத்துல பிப்ரவரி, ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துல குழந்தைங்களுக்கு விட்டமின் சிறப்பு போடுவாங்க. இது குழந்தைக்கு 5 வயது முடிகிற வரைக்கும் அங்கன்வாடி மையத்துல தான் இந்த சிறப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அயன் சிறப்பு அங்கன்வாடி மையத்துல குழந்தைங்களுக்கு 1 வயதுல இருந்து 3 வயது முடிகிற குழந்தைங்களுக்கு சிறப்பா அதாவது லிக்விடா தருவாங்க அந்த விட்டமின் சிறப்பு, அயன் சிறப்பு அதுக்கு அடுத்தது 3 வயதுல இருந்து 5 வயதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு
இரும்புச்சத்து மாத்திரையா தருவாங்க, அந்த அயன் மாத்திரை. இது வந்து குழந்தைங்களுக்கு அதாவது பிறந்ததுல இருந்து 5 வயது முடிகிற வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து கால அட்டவணையா நம்ம மருத்துவமனையிலே கொடுத்துருக்காங்க. இந்த அட்டையை கண்டிப்பா ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் இதை பார்த்து அந்தந்த மாதத்துக்கு குழந்தைக்கு தடுப்பூசி போடணும். இதை போடுறது மூலயமா ஒரு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து போராடக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இதை கைவிடாம குழந்தைங்களுக்கு அப்பப்போ எந்தெந்த ஊசி போடணுமோ நீங்க போடணும். நன்றி.